Indian Builders, TKS Jewelry, Seeds தோல்விகளும் இணைந்து இன்று சமத்துவ கிறிஸ்துமஸ் மார்கழி திருவிழாவை நடத்தி வருகிறது. இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மற்றும் தலைமையை ஆற்ற இருக்கின்ற இந்தியன் பில்லர்ஸ் நிறுவனத்துடைய தலைவர் திரு வினோத் நரசிம்மன் அவர்களை அன்போடு வருகிற அன்போடு வரவேற்கிறோம். அதே போல இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த நாள், கிறிஸ்துமஸ் தினம். நாங்கள் டீமலாஸ் பேசும்போது இன்னைக்கு ஒரு வித்தியாசமா செய்யலாம். நம்ம எல்லாருமே பேசும்போது மட்டும் நாங்களாம் ஒரு இனம், ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஜாதி அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இந்த மார்கழி திருவிழாவை ஒரு இந்து, ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்துவர்கள் இணைந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்த நல்லா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் இன்னைக்கு நம்ம நிகழ்வு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கோவிலூர் பங்கு தந்தை திருமிகு ஆரோக்கியசாமி சார் அவர்களை நாம் அனைவரும் சார்பாக கரவசத்துடன் வருகிறவர்கள் அன்போடு வரவேற்கிறோம். அதே போல இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கோவிலூர் பாதர் திரு லிபின் பாக்கியம் அவர்களையும் வருகிறவர்கள் அன்போடு வரவேற்கிறோம். அதே போல இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற TCSD கிட்ஸ் பார்க் இருக்கக்கூடிய நிறுவன தலைவர் திரு வசந்த் ரஹ்மான் அவர்களை வருகிறவர்கள் அன்போடு வரவேற்கிறோம். இந்த இனிய நிகழ்வுக்கு கிறிஸ்ட் எஜுகேஷனல் மெடிக்கல் ஃபவுண்டேஷனுடைய மருத்துவர் திரு நவீன் கிப்சன் அவர்களை வருகிறவர்கள் அன்போடு வரவேற்கிறோம். அதே போல இந்த இனிய நிகழ்வு வருகை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அதே கிறிஸ்ட் மெடிக்கல் ஃபவுண்டேஷனுடைய நிறுவன இயக்குநர் மருத்துவர் ஜோஸ்பின் சாம்சன் அவர்களை நாம் அனைவரும் சார்பாக வருகிறவர்கள் வரவேற்கிறோம். இந்த இனிய நிகழ்வுக்கு TCSD நிறுவனத்துடைய இயக்குநர் திரு உதயகுமார் அவர்களை வருகிறவர்கள் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்வு எப்படி நடக்குதுன்னா, போன வருஷம் வினோத் சார் அவர்கள் இது மார்கழி திருவிழா செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் போன வருஷம் செஞ்சோம். இப்போ 2வது வருஷம் செய்யும்போது என்ன பண்ணாங்க, இதற்கு முன்பாக இதே அமைப்பு இந்தியன் பில்லர்ஸ் அமைப்பு மற்றும் நம்மளாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரியில ஒரு உணவு வங்கி ஆரம்பிக்கலாம். அந்த உணவு வங்கி ஏழை எளியோருக்கு உதவி செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் ஒரு 18 தன்னார்வ அமைப்புகள் இந்தியன் பில்லர்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து தர்மபுரி உணவு வங்கி என்ற ஒரு உணவு வங்கி ஆரம்பித்து இன்றோடு 292 நாட்கள் ஆகும். இந்த 292 நாட்களும் 13,850 நபர்களுக்கு மதிய உணவு வழங்கியிருக்கிறார். இதுக்கு எவ்வளவு செலவாச்சு தெரியுங்கன்னா 11,32,550 ரூபாய். இந்த பணம் எல்லாமே நாங்கள் யாருமே போடல. உங்களை போன்ற நல்லுள்ளங்கள் தினசரி நன்கொடை வழங்கி இன்னமும் பார்த்தீங்கன்னா தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உணவு வழங்குகிறது. இந்த அமைப்பு சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் நம்ம வினோத் சார் அவர்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். தருமபுரி உணவு வங்கி சார்ந்த அத்துறை சகோதர சகோதரிகளையும் மீண்டும் ஒரு முறை வருக அன்போடு வரவேற்கிறோம். அதே போல இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பார்வையாளர்கள், பொதுமக்கள், போட்டியில் பங்கேற்கின்ற மாணவ மாணவிகள், யூடியூப் நிறுவனத்தை சார்ந்த நண்பர்கள், டிவி பத்திரிகை மற்றும் அனைத்து உரிமையாளர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய இந்தியன் பில்லர்ஸ் நிறுவனத்தின் சார்பாகவும் TKS நிறுவனத்தின் சார்பாகவும் தர்மபுரி உணவு வங்கி சார்பாகவும் வருகிற அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பான ஒரு உரையாற்றிய ஐயாவுக்கு இன்றைய நிலையில் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இது போன்ற விழாக்கள் நடைபெறுவதற்கு விதையாக இருந்து இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்தியன் பில்லர்ஸ் நிறுவனம் எங்கள் இனிய நண்பர் வினோத் நரசிம்மன் அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம்.
அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். எல்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க பின்னாடிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே, அதனால ரொம்ப சிற்றுரையாக முடிச்சுக்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் பில்லர்ஸில் சில பணிகளை செஞ்சுட்டு வந்திருக்கோம். அது ஜஸ்ட் நிமிடங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று ரத்த தானம், அதாவது ரத்த தானம் செய்ய நாங்கள் ஊக்குவிக்கிறோம். நாங்கள் ரத்த தானம் கொடுக்குறோம். ரத்த தேவை இருக்கவங்களுக்கு ரத்தத்தை ஏற்பாடு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக கண் தானம், அடுத்து உடல் தானம், உடல் உறுப்பு தானம், தாய்ப்பால் தானம். தாய்ப்பால் தானம் என்ன பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் அதிகமாக சுருக்கக்கூடிய பெற்றோர்கள் அதை வாங்கி தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு தாய்ப்பால் வங்கிகளை கொடுக்குறோம். அது 6 மாதம் வரைக்கும் அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சு தேவைக்கவங்க கொடுக்குறாங்க. இது தாய்ப்பால் தானம். இதை தாண்டி இப்போ மனிதநேய மருத்துவ மையம் அப்படின்னு இந்த மாத இறுதியில் தொடங்குறதா திட்டமிட்டிருக்கோம். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மருத்துவ வசதி எல்லாருக்கும் கிடைக்கும், நியாயமான விலையில், அதாவது குறைந்த விலையில கிடைக்கும்ன்றதுக்காக மனிதநேய மருந்தகம் மற்றும் மனிதநேய ரத்த பரிசோதனை நிலையம், மனிதநேய மருத்துவ மையம் அப்படின்னு ஒரு 3 திட்டத்தை இப்போ விரைவில் கொண்டு வர ஐடியா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய இந்த 3 கடைகள் தான் வரப்போது ஏபிஎஸ் பிரசார. இதை தாண்டி இப்போ இந்த மாநில திருவிழா பற்றி சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐயா ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வருஷம் நாங்கள் முன்னெடுப்பு ஆரம்பிச்சு பொதுவாக சென்னை இந்த போன்ற மதுரை போன்ற பெரிய நகரங்களில் மட்டும்தான் நம்ம மார்கழி திருவிழாவெல்லாம் நடக்கும். ஆனால் அதை தாண்டி நம்ம தர்மபுரி போன்ற சிறிய ஊர்களுக்கு இந்த மாதிரி திருவிழா நடக்கும் சொல்லி முயற்சி இருக்கோம். இன்னைக்கு சென்னை போன்ற பெருநகரங்களில் கூட 2 நாள் அல்லது அதிகபட்சம் 10 நாள் தான் நடக்குது. ஆனால் நம்ம 30 நாள் ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா போன வருஷம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இந்த வருஷம் இது வரைக்கும் ஆன்லைன் மட்டும்தான் 2800 பேருக்கு மேலே பதிவு செஞ்சிருக்காங்க ஆன்லைன் மூலமா. ஸோ இன்னும் ஒரு 20 நாள் வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க, உங்க உறவினர்கள், நண்பர்கள், அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாராவது அவங்க திறமையை வெளிக்காட்டினா நிச்சயமா அந்த மாதிரியை பயன்படுத்திக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி.